ஆரம்பத்துல இருந்தே சஞ்சயை சந்தேகப்பட்டது இவர்தான். என்னையும் அவனையும் இணைச்சு இவர்தான் சஞ்சய் கிட்ட தப்பா பேசியிருக்காரு. அந்த சஞ்சயை கண்மூடித்தனமா நம்புறா. ஆனா அந்த சஞ்சய் இருக்கானே, இவ சொல்ற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாதுமா. அவன் ரொம்ப மோசமானவன். வாய மூடுறா. சஞ்சய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எனக்கு இன்னொரு புள்ள மாதிரி. பைரவி சொல்ற மாதிரி சஞ்சய் அப்படியெல்லாம் பேசி இருக்கவே மாட்டான். என்னம்மா, சத்தியமா அவன் தான்மா பேசினா. இல்ல, நான் இத நம்பவே மாட்டேன். சிவா, அம்மாவும் என்ன நம்ப மாட்டாங்க. நீயாவது என்ன நம்பு சிவா. உண்மையிலேயே அந்த சஞ்சய் தான் சிவா இப்பெல்லாம் பேசினா. நிரூபிக்க முடியுமா? உன்னால நிரூபிக்க முடியாதுடா. ஏன்னா நீ சொல்றது போய். இப்படி ஒரு சந்தேக பேர் வழியோட பைரவி எப்படிடா வாழ்வா? ஐயோ, நான் தான் பைரவியோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன். பைரவி இந்த சஞ்சய் சொல்றது அப்படியே நம்புறா. பைரவி நினைக்கிற மாதிரி அந்த சஞ்சய் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாதுமா. அவங்க காலேஜ்ல படிக்கும் போதே அவன் பைரவியை நேசிச்சிருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் கூட ஆசைப்பட்டிருக்கான். இதுக்கு நடுவுல எங்களை பிரிக்கணுங்கிறதுக்காக தாமா அவன் இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இவர் சொல்ற அத்தனையும் பொய்யத்த. சஞ்சய் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுனான். இப்பவும் என்கிட்ட அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் பழகுறான். எங்க 2 பேருக்குள்ளயும் வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஆனா இவர்தான் எங்க 2 பேரையும் சந்தேகப்பட்டு பேசுறாரு. தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாதீங்க அத்தை. எங்க 2 பேரையும் பிரிச்சிருங்க. அப்பதான் நான் நிம்மதியா வாழ முடியும். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. உனக்கு விருப்பம் இல்லாம ஆறுமுகம் தாலி கட்டின விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாங்கம்மா. ஏற்கனவே சிந்து விஷயத்துல உங்க அப்பா ரொம்ப மன உளைச்சல் இருக்காரு. இப்ப உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது. உன் பிரச்சனையை நான் அவங்க கிட்ட சொல்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. உனக்கு விருப்பம் இல்லாம ஆறுமுகம் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவன் பண்ணது தப்புதான். அதுக்கான தண்டனைய நான் கொடுக்கறேன். இனிமே இவன் என் புள்ளையே இல்ல. இனிமே நீ இந்த வீட்டுல என் மருமகளா இல்ல, என் மகளா நீ இருமா. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றீங்க. எப்படி அத்தை? உங்க அப்பா அம்மா கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுமா. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. ஆறுமுகம் சொல்ற மாதிரி சஞ்சய் கெட்டவனா கூட இருக்கலாம்ல. அவன் கெட்டவனை நிரூபிக்கிறதுக்கு ஆறுமுகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. சஞ்சய் எந்த தப்பும் பண்ணல, ஆறுமுகம் தான் தப்பு பண்ணிருக்கான்னா கண்டிப்பா நீ எடுக்கிற முடிவுக்கு நாங்க எல்லாரும் உடன்படுறோம். ஆறுமுகம் போய் சொல்ல மாட்டான்னு நான் நம்புறேன். சிவா, இந்த விஷயத்துல நான் ஆறுமுகத்தை நம்பவே மாட்டேன்.